Hello friends, welcome back to my channel. This is Karthik and happy Christmas to all. So இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம லாஸ்ட் வீக் சொல்லியிருந்த மாதிரி ட்ரேடிங் வித் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் பார்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இண்டிகேட்டரோட பேரு மூவிங் ஆவரேஜ் என்வலப். ஸோ பேசிக்காக ட்ரேடிங் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் மூவிங் ஆவரேஜ்னா என்னன்ட்டு. ஸோ மூவிங் ஆவரேஜ் வந்து ஒரு ட்ரெண்டை டிசைட் பண்ணுறதுக்காக உள்ள ஒரு இண்டிகேட்டர் அண்ட் இட்ஸ் அண்ட் லேகிங் இண்டிகேட்டர். அதில் ரெண்டு டைப் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. ஒன்று லீடிங் இண்டிகேட்டர் அண்ட் another ஒன் லேகிங் இண்டிகேட்டர்ஸ். ஸோ இதை பற்றி நம்ம அப்புறமா லேட்டராக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதில் மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிறது லேகிங் இண்டிகேட்டர்ஸ். ஓகே, அந்த மூவிங் ஆவரேஜ் எதுக்காக யூஸ் ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் மூவிங் ஆவரேஜ் நான் போடுறேன். ஸோ இந்த மூவிங் ஆவரேஜ் எதுக்காக இருக்கும் அப்படின்னா ஒரு ட்ரெண்டை டினோட் பண்ணும். ஸோ ஒன்ஸ் இந்த மூவிங் ஆவரேஜ் கீழே வந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் கீழே டவுன் ட்ரெண்டில் போகுதுன்னு அர்த்தம். ஸோ ஒன்ஸ் மறுபடியும் மேலே போகுது, இது கிராஸ் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் மேலே போகுதுன்னு அர்த்தம். அண்ட் மூவிங் ஆவரேஜ் இப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணிப்போம். இது எப்படின்னா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ இன்கேஸ் இது வந்து ஒரு 100, 200 இப்படி வைக்கிறோம்னா லாங்கர் டைம் ஃப்ரேம்க்கு யூஸ் ஆகும். 50 அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் டேர்முக்கு. இப்போ மார்க்கெட் இங்கிருந்து இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, இப்போ இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஒன்ஸ் ரெசிஸ்டன்ஸை ரீடெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி கீழே வருதுன்னா மார்க்கெட் கீழே டவுன் ட்ரெண்டில் கண்டினியூ ஆகுது. ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணும்போது மறுபடியும் அடுத்த ஜோனுக்கு போயிடும். மேலே ஜோனுக்கு போயிடுச்சுன்னா திருப்பி இந்த மூவிங் ஆவரேஜ்ங்கிறது கீழே சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இப்படி தான் ஒரு மூவிங் ஆவரேஜ் வந்து லாங் டேர்முக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மூவிங் ஆவரேஜ் என்வலப் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணி இன்ட்ராடே ட்ரேடிங்கில் நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ மூவிங் ஆவரேஜ் என்வலப் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ இது ஒரு மூவிங் ஆவரேஜ் இல்லையா, இது ஒரு 50 மூவிங் ஆவரேஜ். 50 அப்படிங்கிறது இந்த இருக்குல்ல, 50 அப்படிங்கிறது பீரியட். ஸோ இதில் நம்ம 50 வச்சுக்கலாம், 20 ஷார்ட் டேர்முக்கு நம்ம 20 வச்சுக்கலாம். அண்ட் அதில் டைப்ஸ் ஆஃப் இருக்கு. டைப்ஸ் வந்து சிம்பிள் இருக்கு, எக்ஸ்போனன்ஷியல்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இது வந்து ஒரு இஎம்ஏ, எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ். ஓகே, ஸோ இதுக்கு மேலே ஒரு பேண்ட். ஸோ இந்த பேண்ட் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ், இப்படி ஒரு பேண்ட், இதுக்கு மேலேயும் இதுக்கு கீழேயும் ஒரு பேண்ட். இது எதுக்காகனா ட்ரெண்டை டினோட் பண்ணுறதுக்காக தான். ஸோ இந்த மூவிங் ஆவரேஜ் என்வலப்பை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இது நம்ம எதில் எடுக்கலாம் அப்படின்னா, இப்போ இது ஜெரோதா ஆப் ஸ்டடீஸில் போயிட்டு மூவிங் ஆவரேஜ் என்வலப். ஸோ மூவிங் ஆவரேஜ் என்வலப்னு போட்டுட்டு இது ரொம்ப பெருசாக வந்திருக்கு இல்லையா. இப்போ நம்ம அதில் போயிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு பீரியடில் 14 அண்ட் ஷிஃப்ட்டில் 0.1 அண்ட் இந்த மூவிங் ஆவரேஜ் டைப்பில் போயிட்டு எக்ஸ்போனன்ஷியல் மாற்றியாச்சு. ஸோ இவ்வளோ தான் நம்ம யூஸ் பண்ண போகிற செட்டிங்ஸ். ஓகே, ஸோ இப்போ இது மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணிப்போம். ஏன்னா நம்ம இன்ட்ராடே பண்ண போகிறோம் அப்படின்னால 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணிப்போம். இப்போ இது எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னா, ஒன்ஸ் இந்த மூவிங் ஆவரேஜ் என்வலப்பை ஒரு ஃபுல் கேண்டில், இப்போ இந்த ரெட் கேண்டில் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு கீழே வரைக்கும் க்ளோஸ் ஆயிடுச்சு. அதாவது இந்த என்வலப் இது ஒரு பேண்ட் ஆட்டம் போகுது இல்லையா, இந்த என்வலப்பை மொத்தமாக ஒரு ஃபுல் கேண்டில் கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் கிராஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். இதை நம்ம எப்படி நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும்னா, நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ண தெரியணும். ஸோ நம்ம ஒன்ஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ எதுக்கு கிராஸ் பண்ணிடுச்சு, எனக்கு அடுத்த சப்போர்ட் இங்கே இருக்குது அண்ட் டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு பேசிக்காகவே சார்ட்டில் நமக்கு தேவை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் தெரியும். அடுத்தடுத்த நமக்கு எங்கே டார்கெட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இந்த இண்டிகேட்டர் எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஒன்ஸ் ஒரு இண்டிகேட்டர், இந்த இண்டிகேட்டரில் ஒரு கேண்டில் ஃபுல்லாக கிராஸ் பண்ணணும், இந்த பேண்டை ஒரு கேண்டில் ஃபுல்லாக கிராஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அது மாதிரி நம்ம ப்ரீவியஸாக எங்கெல்லாம் இருக்குன்னு பேக் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இங்கே கிராஸ் பண்ணியிருக்கு அண்ட் நமக்கு திருப்பி இங்கே டார்கெட்ஸ் கிடச்சிச்சு. மேக்ஸிமம் இது வந்து நமக்கு ஒரு நல்ல ப்ரைஸ் ஆக்ஷன் ஏரியாலையோ இல்லை ஒரு ஸ்கேல்பிங்காகவும் நல்லா யூஸ் பண்ணலாம். ஸ்கேல்பிங்கில் மேஜர் ஆஃப் த டைம் இது நல்லா யூஸ் ஆகும் அண்ட் ஒரு நல்ல ட்ரெண்டில் இது ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, இங்கேயுமே பார்த்தா தெரியும். ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக ஒரு கேண்டில் பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணதுக்கப்புறமா நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் ஏரியா இங்கே இருக்குது, ரைட். ஆல்ரெடி இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இது இப்போ கரண்ட் மார்க்கெட்டுக்காக நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே சப்போர்ட் இருக்கு இல்லையா, அப்போ ஆல்ரெடி இங்கே வந்துருச்சு. ஸோ இதில் நம்ம எப்படி ட்ரெயினிங் ஸ்டாப் லாஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்ஸ் வந்து இப்போ இந்த பேண்ட் இருக்கு இல்லையா, இந்த பேண்டோட இது அப்பர் பேண்ட் இருக்குது, மேலே ஒரு பேண்ட், நடுவில் ஒரு கோடு, கீழே ஒரு கோடு இருக்குது. ஸோ இந்த மேலே இருக்க பேண்டை டச் பண்ணுற வரைக்கும் நம்ம எக்ஸிட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அது வரைக்கும் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு லாங் ட்ரெண்ட் நம்ம வந்து கேப்சர் பண்ணி போயிட்டே இருக்கணும். ப்ராஃபிட் கேப்சர் பண்ணணும்னா ஒன்ஸ் இந்த மேலே இருக்க பேண்டை டச் பண்ணுற வரைக்கும் நம்ம ட்ரெயினிங் ஸ்டாப் லாஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக நிஃப்டி, ரைட்டா.
இங்கேயுமே ஒரு ஃபுல் ரெட் கேண்டில் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா மார்க்கெட் நல்லா கீழே வந்துருச்சு. நிறைய டைம் இது ஒரு 1:2 ரிஸ்க் ரிவார்டு நமக்கு நல்ல ட்ரேட் கிடைக்கும். இங்கே ஒரு ரெட் கலர் கேண்டில், இங்கே ஒரு ரெட் கலர் கேண்டில். ஸோ கண்டிப்பாக அதுமாதிரி நீங்கள் மறுபடியும் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். செட்டிங்ஸை நீங்கள் செட் பண்ணிட்டு பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே ஒரு க்ரீன் கலர் கேண்டில் கிராஸ் பண்ணியிருக்கு, மறுபடியும் மார்க்கெட் மேலே போயிருக்கு. பட் இந்த ஏரியாவில் நமக்கு பெரிய ப்ராஃபிட் கிடைக்கல இல்லையா, ஏன்னா மார்க்கெட் சைட்வேஸ். ஆனால் அதுவே இங்கே ரெட் கலர் கேண்டில், இது நமக்கு ஒரு நல்ல பெரிய ப்ராஃபிட். இங்கே வேற எங்கேயும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு நம்ம பார்ப்போம். ஸோ மேக்ஸிமம் டைம் நமக்கு எதுலையுமே புல் ரேலி கிடைக்கவே இல்லை, எல்லாமே பியரில் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எங்கேயுமே ஒரு க்ரீன் கலர் கேண்டில் நமக்கு ஃபுல்லாக கிராஸ் பண்ணவே இல்லை. இது நிஃப்டியில் வரைக்கும் நமக்கு எதுவுமே கிடைக்கவே இல்லை. ஓகே, நம்ம இது வேற பேங்க் நிஃப்டியில் வேணால் பார்ப்போம். மறுபடியும் ஸ்டடீஸில் போயிட்டு மூவிங் ஆவரேஜ் உள்ள செட்டிங்ஸில் போயிட்டு 14 பீரியட் ஷிஃப்ட் 0.1 and moving average type exponential. Done. இங்கேயுமே நமக்கு இந்த ஏரியாவில் ஒரு ரெட் கலர் கேண்டில், நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட். ஸோ நிறைய டைம் நமக்கு இதில் பியர் கிடச்சிருக்கு. நான் மேக்ஸிமம் எந்த இண்டிகேட்டர்ஸும் யூஸ் பண்ண மாட்டேன், ப்ரைஸ் ஆக்ஷன் தான் யூஸ் பண்ணுவேன். பட் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இங்கே ஒரு ரெட் கலர் கேண்டில், நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட். ஸோ நிறைய டைம் நமக்கு ரெட் கலர் கேண்டில் இதில் கிடச்சிருக்கு, பியர் கிடச்சிருக்கு. ஸோ இந்த புல்ஸ் எங்கே போயிருக்கான்னு தெரியல. புல்ஸ் மேக்ஸிமம் டைம் சைட்வேஸ்லேயே தான் இருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவில் இங்கே பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, பட் மறுபடியும் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. பட் பியரை பொறுத்த வரைக்கும் இது சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பியர் ஒரு பெரிய பெரிய ப்ராஃபிட்ஸ் கொடுத்துருக்கு. இந்த ஏரியாவில் தெரியுது, இங்கே ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிருக்கு. க்ளோஸ் ஆகிட்டு ஒரு நல்ல ஒரு 1:2 ப்ராஃபிட். அண்ட் மேக்ஸிமம் டைம் ரெட் தான். இங்கே ஒரு ரெட், ஒரு லாங் ட்ரேட், ஸ்டாப் லாஸே அடிக்கலை. ஸோ நம்ம எப்போ வந்து எக்ஸிட் ஆகலாம்னு சொன்னோம்னா இந்த டாப் பேண்டை ஹிட் பண்ணும்போது நம்ம எக்ஸிட் ஆகிக்கலாமா. ஸோ இந்த ஏரியாவில் தான் ஹிட் ஆயிருக்கு. எந்த புல் கேண்டிலும் அடிக்கல, எல்லாம் மேக்ஸிமம் ரெட்டு தான், எல்லாமே பியர் கேண்டில் தான் அடிச்சிருக்கு. இங்கே ஒரு புல் கேண்டில், இங்கே ஒரு ஷார்ட்டாக நமக்கு ஒரு 1:2 ரிவார்டு கிடச்சிருக்கு. இங்கே கிராஸ் ஆயிருக்கு, கிராஸ் ஆகி கொஞ்சம் தான் மேலே போயிருக்கு. மறுபடியும் இந்த பேண்டோட லோவை டச் பண்ணால நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட். இந்த இடத்துலையும் புல் போயிருக்கு, பியர் போயிருக்கு, பட் ஒர்க் அவுட் ஆகல. ஸோ இண்டிகேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் ப்ராபிலிட்டி அப்படிங்கிறது 60 to 70% ப்ராபிலிட்டி. ஸோ அதனால நம்ம அதில் மேக்ஸிமம் 1:2 ரிஸ்க் ரிவார்டில் நம்ம ட்ரேட் பண்ணுறது தான் நமக்கு எப்பயுமே சேஃப். ஏன்னா எந்த இண்டிகேட்டராக இருந்தாலும் சரி, எந்த ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் சரி, நமக்கு 60 to 70% தான் ஒர்க் ஆகும். ஸோ அதனால நம்ம டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணணும். 1:2 ரிஸ்க் ரிவார்ட்லையும் நம்மளோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். ஓகே, இங்கே ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபுல்லாக கிராஸ் ஆயிருக்கு, இங்கே போயிருக்கு. நான் பார்த்த வரைக்கும் மேக்ஸிமம் புல்லோட பியரில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது இந்த இண்டிகேட்டரில். இங்கே ஒரு ரெட் கலர் கேண்டில் அண்ட் ஆல்மோஸ்ட் இது ஒரு பெரிய ட்ரேட். இங்கே ஒரு க்ரீன் கலர் கேண்டில். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிடுங்க. அண்ட் அதுக்கப்புறமா மூவிங் ஆவரேஜ் சேனலில் போட செட்டிங்ஸ் கரெக்டாக வச்சுங்க. வச்சுட்டு இந்த கேண்டில் கிராஸ் ஆனிச்சு அப்படின்னா ஒன்ஸ் இந்த டாப் பேண்ட் இடிக்கிற வரைக்கும் நம்ம ஸ்டாப் லாஸ் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போயே நம்ம லைவில் பார்த்த நிறைய இடத்துல வந்து பியர் தான் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. புல்ஸ் பெருசாக நடக்கவே இல்லை. புல் அந்த அளவுக்கு, ஏன்னா எப்பவுமே புல் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் போவாங்க, பியர் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் ஆகும். ஸோ அப்போ இது வந்து ஒரு பியர் ரேலியில் வந்து ஒரு நல்ல ஒரு இண்டிகேட்டராக ஒர்க் அவுட் ஆகும். ஆல்மோஸ்ட் இங்கே தான் ஒரு நல்ல ஒரு புல், இங்கே ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட். ஏன்னா இப்போ ஒரு நல்ல ஒரு மேஜர் சப்போர்ட்டான ஒரு ஏரியா, ஒரு மேஜர் சப்போர்ட்டாவோ இல்லை ஒரு மேஜரான டிமாண்டான ஏரியாவோ இந்த ஏரியா வந்துருக்கும். அதனால இங்கே நல்லா ப்ரைஸ் ஆக்ஷன் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் பியர் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நம்ம அடுத்து ரிலையன்ஸ்லையும் பார்ப்போம். மூவிங் ஆவரேஜ் உள்ள செட்டிங்ஸில் போயிட்டு 14 ஷிஃப்ட் 0.1 அண்ட் மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்போனன்ஷியல். டன். ஸோ இங்கே பாருங்கள், இதில் ரிலையன்ஸ் நம்ம இங்கேயே இருக்குது, ஒரு புல் கேண்டில் கிராஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா ஒரு நல்ல அப் ட்ரெண்ட். நம்ம இந்த ஏரியாவில் மேக்ஸிமம் எக்ஸிட் ஆயிருப்போம் இல்லையா. அக்கார்டிங் டு த தியரி வந்து நம்ம இந்த பேண்ட் டச் பண்ணும்போது எக்ஸிட் ஆயிருப்போம். பட் மார்க்கெட் கன்யூஸாக மேலே போயிட்டு தான் வந்திருக்கு. அப்போ நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் இந்த ஏரியாவில் நம்ம வச்சிருந்தோம்னா நல்லா ஒர்க் அவுட் ஆகும்.
இந்த ஏரியாவில் நம்ம டார்கெட் புக் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஏரியாவில் நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிங்க. ப்ரைஸ் ஆக்ஷன் பாருங்கள், பார்த்துட்டு இந்த இண்டிகேட்டரை ஒரு சப்போர்ட்டிங் டூல்ஸை நம்ம வச்சுக்கலாம். இங்கே ஒரு ரெட் கலர் கேண்டல், இங்கே ஒரு ரெட் கலர் கேண்டல். ஸோ ஆல்மோஸ்ட் பியரில் இது சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்படி தான் ஒரு மூவிங் ஆவரேஜ் நல்ல இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணலாம். இந்த இண்டிகேட்டர் கண்டிப்பாக நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் தருது அப்படிங்கிறது கண்டிப்பாக எனக்கு மென்ஷன் பண்ணுங்க கமெண்ட்டில். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம இன்னொரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் கண்டிப்பாக அந்த வீடியோஸ்லாம் எப்போ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ ஹாப்பி ட்ரேடிங் ஆன் மண்டே. தேங்க்யூ.